Hi, soldiers. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு இந்த இதில் பேசி பழக்கம் இல்லை, ஸோ அதனால தான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, குட். ஓகே ஃபைன். ஸோ மார்னிங்லேருந்து நிறைய ஆக்சுவலாக வரும்போது சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் பேச கேட்டிருப்பீங்க. ஸோ லிட்டில் பிட் டயர்டாக இருப்பீங்க, கரெக்டுங்களா? டயர்டாக இருக்கா? இல்லையா? குட். அப்போ தென் குட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கரெக்டா? ஓகே, எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கரெக்டா? கிரேட் கிரேட் கிரேட். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தீங்க. தட் இஸ் ஸ்கூல் அண்ட் நவ் இட் இஸ் காலேஜ், கரெக்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் திங் என்னன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து எவ்ரி திங் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ மார்னிங்லேருந்து அப்படி தான் போயிட்டு இருக்கோம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஏஐ அண்ட் அதர் ஸ்டப், பிகாஸ் அதான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கம்மிங் 4 இயர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன உங்களுக்கு எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, லைக் உங்களோட அட்டென்ஷன், நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். லைக் எப்படி நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஏ டு பி அப்படின்றது தான். சின்ஸ் இட் இஸ் ஏ டு டி, வி ஆர் ஹியர் ஃபார் ஏ டு பி, கரெக்டுங்களா? ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான். எப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு பிளேஸ் ஆக போகிறீங்க அண்ட் உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் ஏ டு பி, கரெக்டா? தட் இஸ் இப்போ எல்லாமே அதுதான். ஸோ நம்ம வி ஆர் கோயிங் டு டூ சம்திங்னா அது ஏ டு பி தான் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் ட்ராவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது? வாட் யூ பிலீவ் திஸ் இஸ் த அல்டிமேட் திங், திஸ் இஸ் வாட் நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு, அல்டிமேட்டாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா யாராவது? மணி. ஓகே சூப்பர், மணி. ஸோ இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ மணி இங்கே படிச்சுட்டு அடுத்து சம்பாதிக்க போகிறோம் வேலைக்கு, கரெக்டா? ஸோ மணி இஸ் த அல்டிமேட் திங், கரெக்டா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பட் ஏன் நம்ம மணி அல்டிமேட்னு சொல்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. வாட் கிவ்ஸ் மணி? உங்களுக்கு மணி என்ன கொடுக்குது? ரெஸ்பெக்ட், இண்டிபெண்டன்ஸ், என்னது? ஸ்டேட்டஸ், பவர், ஹாப்பினஸ். ஓகே ரைட். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இண்டிபெண்டன்ஸ், பவர், ரெஸ்பெக்ட், எவ்ரி திங். இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆகும்னா கண்ட்ரோல். புரியுதுங்களா? கண்ட்ரோல். ஏன் கண்ட்ரோல் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மேலே கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஐ ஃபீல் செல்ஃப் கான்ஃபிடென்ட், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும், கரெக்டா? வாட் மணி கிவ்ஸ்னா இட் கிவ்ஸ் ஃப்ரீடம், கரெக்டா? இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் ஃப்ரீடம். பவர், தட் இஸ் கண்ட்ரோல். இப்போ சிம்பிள். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர், ஓகேங்களா, நீங்கள் படம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி தராங்க, ஓகேங்களா? வருஷத்துக்கு வந்து ஒரு 5 படம் நடிச்சுன்னா 1000 கோடி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அது வேணான்ட்டு விட்டு வரீங்க. எதுக்குன்னா பாலிடிக்ஸுக்கு. ஏன் ஏன் நீங்க அந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க? நீங்க எடுக்கிறீங்க. ஏன் எடுக்கிறீங்க? எஸ், பவர் அண்ட் கண்ட்ரோல். மணி பவர் கொடுத்துச்சு, அதை சேஸ் பண்றோம். பட் நவ் உங்ககிட்ட காசு நிறைய இருக்கு, தட் டசன்ட் கிவ் கண்ட்ரோல் எனிமோர். பட் பாலிடிக்ஸ் அது உங்களுக்கு என்ன கொடுக்குது? பவர். ஸோ பிக்கஸ்ட் திங் இன் அவர் லைஃப் இஸ் கண்ட்ரோல், பிக்கஸ்ட் திங் இன் அவர் லைஃப் இஸ் பவர். பவருக்கு தேவையானது கண்ட்ரோல். இப்போ எது மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்ததுன்னா தட் கிவ்ஸ் யூ பவர், கரெக்டா? அதான் மணி கொடுக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் மணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும், தட் இஸ் யுவர் ஓன் கார்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு அது மேலே. உங்களுக்கு வீடு வேணும், அது மணி கொடுக்கும். ஏன்னா அந்த வீட்டில் உங்க மேலே கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களோ அது எல்லாத்துலேயுமே உங்க மேலே கண்ட்ரோல் இருக்கும். பட் இந்த கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்துக்கு, இந்த கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு கோல் இருக்கு, அதை அச்சீவ் பண்ண என்ன பண்ணணும்? பேசிக்கா எஃபர்ட், நெக்ஸ்ட் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். ஓகே குட். ஸோ ஏதாவது ஒன்று எனக்கு எது வேணும்னாலும் லைஃப்பில் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நான் எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் போடணும், கரெக்டுங்களா? விச் இஸ் ஆக்ஷன். எவ்ரி திங் கேன் பி அச்சீவ்டு பை ஆக்ஷன், கரெக்டா? பட் எதனால உங்களால் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போகுது சில கேசஸில்?
சொல்லுங்க. கம் அகைன். ஃபியர். ஃபியர்ன்றது என்னது? தட் இஸ் அன் எமோஷன். ஒய்? பிகாஸ் உங்களுக்கு உங்க மேல கண்ட்ரோல் இல்லை அப்படின்றது தான். தட் இஸ் அ ஃபேக்ட். யூ வாண்ட் டு கண்ட்ரோல் என்டையர் திங், பட் அதுக்கு நமக்கு தேவையானது கண்ட்ரோல் ஆன் அவர் ஓன் செல்ஃப். இதுதான் மேட்ரு. இப்போ இந்த ஃபியர் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபியர் ஏன் வருதுன்னா நம்மளோட எமோஷனல் செல்ஃப் மேல நமக்கு கண்ட்ரோல் இல்லை. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ எனக்கு நான் உங்களுக்கு வந்து ரெண்டு செல்ஃப் இருக்கு, லாஜிக்கல் செல்ஃப், எமோஷனல் செல்ஃப். ஓகேங்களா? ரெண்டு பேருக்கு ஆக்சுவலா நம்ம எல்லாருமே வந்து பைப்போலர் டிசார்டர் தான் நமக்கு. ஓகேங்களா? ஒன்று எமோஷனலாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், லாஜிக்கலாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். கரெக்டா? ஏதாவது திடீர்னு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கரெக்டாக பதில் சொல்லிக்க மாட்டோம். ஏன்டா அன்னைக்கு ஒழுங்கா இல்லைன்னு கேட்டா அன்னைக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஏன்? அப்போனா எமோஷனல் செல்ஃபில் இருந்தேன். கரெக்டாக? நான் எமோஷனலாக வீக்காக இருந்தேன், எமோஷனலாக வேறு ஏதோ மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுதான். ஸோ நம்ம ரெண்டு செல்ஃப் இருக்கு, ஒன்று எமோஷனல், இன்னொன்று லாஜிக்கல். ஓகே, இப்போ நான் தான் இப்போ என்ன எடுத்துங்களேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து படப்பையில் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்திருந்தேன் இதே மாதிரி. அப்போ நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். ஐ வாஸ் லைக் 85 kgs அட் த டைம். ஓகே, 85 kg. நவ் ஐ எம் 68 சம்திங். ஓகேங்களா? நியர்லி 20 kgs கிட்ட கம்மி பண்ணிட்டேன். நவ் ஐ எம் பல்கிங் அப். எதுக்காகனா 6 பேக் எடுத்துக்க. இது எனக்கு எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா வந்து பை ஆக்டிங். ஐ நீட் சம்திங், ஸோ அதுக்கு நான் ஆக்ட் பண்ணேன், எனக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுக்கு தேவையானது செல்ஃப் கண்ட்ரோல். பட் த திங் என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் நினைக்கிறேன் நீங்க ரெண்டு செல்ஃப் ஏற்க சொன்ன மாதிரி, லாஜிக்கல் ஒன்று எமோஷனல். ஓகேங்களா? பட் இந்த எமோஷனல் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்களை லாஜிக்கல் செல்ஃப் வரவே வராது. பிகாஸ் லாஜிக்கல் செல்ஃப் மட்டும்தான் உங்களுக்கு growth கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, லைஃப்ல நிறைய சுச்சுவேஷன்ல எமோஷனலா இருப்பீங்க. அந்த டைம் எல்லாத்துலயுமே உங்களோட செல்ஃபை நீங்க வந்து லூஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஆப்வியஸ்லி பிரேக்கப்ஸ் இருக்கும்ல, இருக்கலாம் இல்லைங்களா? அவ சூப்பர் விடுங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்கள் எமோஷனலாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ எப்படி உங்களை இது பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு விஷயம் பிலீவ் பண்ணும். வி ஆர் ஆல் வெல் இன்ஜினியர்ட் பயாலஜிக்கல் மெஷின்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம வெல் இன்ஜினியர்ட் பயாலஜிக்கல் மிஷின். வி ஆர் ஆல் மெஷின், பட் வெல் இன்ஜினியர்ட் பயாலஜிக்கல் மிஷின். அது கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள், இல்லைன்னா நேச்சர். ஓகேயா? பட் திஸ் இஸ் வாட் வி ஆர். பட் எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குல்ல. இப்போ இந்த கேமரா இருக்கு, அது இன்ஜினியர் பண்ணது ஒரு ஹியூமன். லைக் உங்களை மாதிரி, லைக் நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒன்று இன்ஜினியர் பண்ண போறீங்க, ஏதோ டெவலப் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட் மேலே. அப்போது இந்த கேமராக்கு பர்பஸ் இருக்காது, என்ன கேப்சர் பண்ணுறதுக்கு. பட் ஹியூமனுக்கு என்ன பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன்? சொல்லுங்க, வாட் இஸ் த பர்பஸ்? சர்வைவ். கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் த ஒன்லி பர்பஸ், டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். This is the only purpose for us. But the problem என்ன அப்படின்னா, இந்த சர்வைவலுக்காக நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய ஹார்மோன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம ஹியூமன் நம்ம இப்போ நிறையவே எவால்வ் ஆகிட்டோம். நாட் பயாலஜிக்கலி, டெக்னிக்கலி, லைக் வெளியே அவுட் சைட் வேலை டெக்னிக்கலி நம்ம நிறைய எவால்வ் ஆகிட்டோம். லைக் கேமராஸ் முன்னாடி கிடையாது. கடவுளோ நேச்சரோ கேமராவை உருவாக்கல. கடவுளோ நேச்சரோ இந்த லைட்டை உருவாக்கல. கடவுளும் நேச்சுரல் சூரியனை மட்டும் தான் உருவாக்குச்சு. பட் நாம இதை உருவாக்கிட்டோம். கரெக்டா? பட் நாம எவால்வ் ஆகிட்டோம். ஆனால் நம்ம பாடி எவால்வ் ஆச்சானா கிடையாது. நம்ம பாடி இன்னமும் எவால்வ் ஆகலை. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியை பற்றி, நம்மளோட பிரெயினை பற்றி, நம்மளோட மைண்ட் செட்டை பற்றி புரிஞ்சிக்காம நம்மளால எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே? ஸோ நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே சிம்பிளாக சொல்லணுங்களேன், உங்களோட மைண்ட் செட் இருக்கு, மூடு இருக்கு, இது எல்லாமே ஒரு 5 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் அதானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், டோபமின் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? டோபமின் ஹிட், ஆக்சிடோசின், லவ் ஹார்மோன் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இதான் எதுக்காக ஆக்சுவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை சர்வைவ் பண்ண வைக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்போ கேவ் ஆகிடும். கேவ்மேன் காலத்துக்கு போகலாம். தட் இஸ் அங்கே தான் நம்ம இருக்க வேண்டிய ஆட்கள். பட் இங்கே வந்துட்டோம், ஏன்னா நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம். ஸோ கேவ்மேன் காலத்துக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டோம். ஓகேங்களா? இப்போ கேவ்மேனாக இருக்கும்போது ஒருத்தன் எழுந்துக்கிறான். எழுந்த உடனே என்ன ஆகும்னா அவனுக்கு பசிக்கும், அவனுக்கு சாப்பாடு தேவை. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நடந்து போய் வெளியே பார்க்கும்போது தூரமாக ஒரு ஆப்பிள் ட்ரீ ஒன்று தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா, இப்போ அந்த டோபமைன் ஹிட் வரும். புரியுதுங்களா? தட் இஸ் டோபமைன் ஹிட். டோபமைன் ஹிட்னா என்னன்னா, நீங்கள் இப்போ ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆகுதுங்களா? ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும்.
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே நல்லாயிருக்கும், ரீல்ஸ் பார்க்கும்போதும் அந்த டோப்பமைன் வரும். ஓகேங்களா? இந்த டோப்பமைன் தான் உங்களை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். டோப்பமைன்றது ஒரு ரிவார்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த ரிவார்ட் சிஸ்டம் என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் திரும்ப 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 பண்ண வைக்கும். தட் இஸ் அடிக்டிவ் கம்ப்ளீட்லி. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் அடிக்ட்ஸ், செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் இருக்காங்கன்னா த சேம் டோபமைன் ட்ரக்ல இருந்தால் கிடைக்கும், அகைன் இந்த சிகரெட்ல இருந்தால் கிடைக்கும். பட் இட் இஸ் அடிக்டிவ், அடிக்டிவ். ஸோ உங்கள் தம்மையும் இந்த ட்ரக்ஸையும் அடிக்கடி கன்சியூம் பண்ண வைக்கிறது ரீசன் இந்த டோபமைன் தான். ஸோ இப்போ அந்த கேமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை பார்த்துட்டான், என்னன்னா வந்து அந்த ஆப்பிளை பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் கிட்ட போகிறான். ஆப்பிள் வந்து அவனுக்கு வேணும். இப்போ நான் ஹியூமன், நான் ஏன் போய் எடுக்கணும் சொல்லுங்க? நான் ஏன் எடுக்கணும் சொல்லுங்க? பசிக்குது சாப்பிடணும். ஆனால் இங்கே பசிக்குது சாப்பிடணும்னா அந்த ஹியூமனுக்கு பிரெயினில் தெரியாது நான் இங்கே போய் சாப்பிடணுன்ட்டு. அப்போ நேச்சர் என்ன பண்ணுச்சுன்னா கீப்பான அந்த டோபமைன் வந்து ஹிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். எப்படின்னா வென்எவர் ஃபர்தர் ப்ராக்ரஸஸ் கிட்ட போக 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 ஆப்பிள் பெருசாகுமா தூரத்தில் கிட்ட போகும்போது, அப்போ என்ன ஆகும்னா அவனுக்கு அகைன் டோபமைன் ஹிட் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். எதுக்காகனா ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிக்க அப்படின்னா அகைன் டோபமைன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ முடிகிற வரைக்கும் நீங்கள் அதில் இருப்பீங்க. ஸோ இப்போ அவன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆப்பிள் வந்து பெருசாகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கான். அந்த ஆப்பிள் அவனுக்கு பெருசாகிட்டே இருக்கும். அகைன் வந்து டோபமைன் ஹிட் வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிற போது அவனுக்கு கால் வலிக்குமா வலிக்காதா? இப்போ இந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பிரெயின் அகைன் எண்டோர்பின் சொல்லிட்டு இன்னொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ட்ரிகர் பண்ணும். இந்த எண்டோர்பின் என்ன பண்ணா உங்களுக்கு பெயினை இல்லாமல் போக்கும். எண்டோர்பின்றது ப்ளஷர் ஹார்மோன். ஓகேங்களா? இந்த ப்ளஷர் ஹார்மோன் உங்களை திரும்ப இன்னும் நீங்கள் தொடர்ந்து போக வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வலி தெரியாது. எத்தனை பேர் ஜிம் போறீங்க? கமான் எத்தனை பேர் ஜிம் ராட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பர் குட். பாய்ஸ் இருப்பீங்க எல்லாம் ஜிம் போங்க. தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அண்ட் மைண்ட் செட் அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? குட். நீங்கள் ஜிம் போகும்போது உங்களுக்கு பெயின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக பெயின் இருக்காது. ஆனால் இது 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் பயங்கரமாக தூங்கும் போதெல்லாம் பயங்கர பெயின். யோசிச்சிருக்கீங்களா? ஒரு செஸ்ட்டே போட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போடும்போது பெயின் இருக்காது, போய் 24 ஹவர்ஸில் பெயின் இருக்கும். ஏன் யோசிச்சு பாரு எனக்கு அது. ஏன்னா நீங்கள் அப்போ போடும்போது பெயின் இருந்துச்சு, ஏன்னா அப்போ தான் உங்கள் மசில் டியராக இருக்கும். ஆனால் அப்போ ஏன் பெயின் இல்லைன்னா அப்போ உங்களுக்கு எண்டோர்பின் வந்திருக்கும், எண்டோர்பின் செக்ரேட் ஆகிருக்கும், உங்களுக்கு பெயின் அப்போ தெரியாது. ஆனால் இதுவே நீங்கள் டே போக 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 டைம் ஆக எண்டோர்பின் லெவல் கம்மியாகிட்டே வரும். கம்மியான உடனே உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் எண்டோர்பின் ஒர்க்ஸ். ஸோ இதே எண்டோர்பின் தான் அவனை போய் நீங்கள் ஆப்பிள் எடுக்க வச்சது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு ஆப்பிள் கிடச்சி அவன் சாப்பிட்டான். புரிஞ்சிச்சிங்களா? இது வரைக்கும் இந்த எண்டோர்பின் அண்ட் டோபமைன் இது ரெண்டுமே தான் செல்ஃபிஷ் ஹார்மோன் சொல்லுவோம், செல்ஃபிஷ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூ தேவை கிடையாது. எக்ஸ்டர்னலாக ஒருத்தங்க வந்து எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. தட் இஸ் சேரட்டனின் அண்ட் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் தான் லவ் ஹார்மோன். சேரட்டனின் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை எடுத்துட்டீங்க. இப்போது இந்த ஃபுட்டை நீங்களே சாப்பிட்டீங்கன்னா இந்த சைக்கிள் இங்கே நிறுத்தலாம் வித் டோபமைன் அண்ட் எண்டோர்பின். ஓகேவா? இப்போ இதுவே நீங்கள் என்னோட கேங் இருக்கு, என்னோட பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து இந்த ஆப்பிள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எண்டோர்பின் அங்கே நிற்காம அடுத்து செரட்டினா மாறும். அப்போ தான் என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஃபீல் ப்ரௌட். இப்போது நீங்கள் என்னன்னா இப்போ அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்து உங்கள் கூட்டத்துக்கு தரீங்க. கூட்டத்துக்கு தந்த உடனே கூட்டம் எல்லாம் வந்து அந்த சாப்பிட்டு அவங்களோட பசி ஆறும். பாரும்போது எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பர் என் தலையை வந்து எனக்கு எதுவும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் அந்த கேங்கோட லீடராக இருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு செரட்டின் வரும். இப்போ உங்களுக்கு யூ ஃபீல் ப்ரௌட்னஸ், யூ ஃபீல் ப்ரௌட். எதுக்காக? ஒயிட் டேட்ஸ் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை ப்ரௌடாக ஐ வாண்ட் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை சன், ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் அப்படின்றாங்கல்ல. ஆக்சுவலி தே வாண்ட் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ. ஒய்? யோசிச்சுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் செரட்டின் அவங்களுக்கு வரும், அப்போ தான் செரட்டின் செக்ரேட் ஆகும். செரட்டின் கிவ்ஸ் ப்ரைடுன்ற விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு செரட்டின் தான் காரணம். ஸோ தட் இஸ் வை ஈவன் டீச்சர்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கணும் அப்படின்னா தே ட்ரீட் யூ ஆஸ் யுவர் சைல்டு. ஸோ அவங்க வந்து நீங்கள் பெட்டராக பண்ணீங்க அப்படின்னா தே ஃபீல் ப்ரௌட். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து செரட்டின் கிக்கின் ஆகும். புரியுதுங்களா? கடைசியாக வந்து ஆக்சிடோசின். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்டோபின் டோபமைனோட நின்றோம். மோஸ்ட்லி இது டோபமைனோட நின்றோம். ஓகேங்களா? தட் இஸ் என்னன்னா ஏன் டோபமைன் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. இங்கே ஸ்வீட் சாப்பிட்டா கிடைக்கும். லைக் நெகட்டிவ் சைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரக்ஸு தம் இது மாதிரி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து டோபமைன் கிடைக்கும்.
ஆனால் இந்த எண்டோர்ஃபின் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹேவ் டு கோ டு ஜிம் அண்ட் ஒர்க் அவுட். அப்படி பண்ணால் எண்டோர்ஃபின் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எண்டோர்ஃபின் கூட கிடச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் சேட்டனையும் ஆக்சிடோசினையும் ஃபீல் பண்ணுறது ரொம்ப 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 கம்மி. 30 to 40% தான் அது பண்ணால் சேட்டனை ஆக்சிடோசினை ஃபீல் பண்ணுவாங்க. பட் வென் யூ ஃபீல் தட் வே, நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி. சேட்டரின் வில் மேக் யூ லெவிடேட். நீங்கள் எப்பயாவது நீங்கள் ஏதாவது உங்களோட பீப்புளுக்கு, உங்களோட பசங்களுக்கு, உங்கள் கேங் மெம்பருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சாங்கன்னா யூ ஃபீல் லைக் லெவிடேட்டிங். நீங்கள் வந்து பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதுக்கப்புறம் இன்னொரு ஹார்மோன் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ஃபீலிங் எது அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் லவ். லவ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபீல். அம்மா கிட்ட இருந்து வரலாம், அப்பா கிட்ட இருந்து வரலாம், ஸ்டாஃப் கிட்ட இருந்து வரலாம், டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வரலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் கிட்ட இருந்து வரலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீலிங் எவர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உலகத்திலேயே மிக ஹியூமனால என்டியூர் பண்ணக்கூடிய ஒஸ்ட் பெயின் இது. சொல்லுங்க, ஹியூமனால என்டியூர் பண்ணக்கூடிய பெரிய பெயின், வித்தவுட் சாகாம என்டியூர் பண்ற பெயின் கிடையாது. என்னது? அது ஓகே தான், பட் அதுவும் கிடையாது. சொல்லுங்க, பெண்கள் சைடுல தான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. யா, டெலிவரி பெயின். கிவிங் பர்த் டு a human child தான் இருக்கிறதுலே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? தட் இஸ் த ஃபேக்ட். சயின்டிஃபிக்கலி அதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ ஒரு பையனை எடுத்துட்டு வந்துடுறேன், எடுத்து நிற்க வச்சுட்டு ஓகேங்களா ஒரு கிக் விட்டா அவனுக்கு வலிக்கும். கரெக்டா? எங்க கிக் விட்டான்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்டா? ஒரு எத்தனா ஒரே வலி தான். கரெக்டா? ஆனா டு யூ நீங்க யாராவது ஒரு எப்படி டிபேட் போவோம் மென்னுக்கும் விமனுக்கும் ஆன்லைன்ல இருக்கிறதுலே ஒஸ்ட் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் கிக்ட் ஆன் போட்டுங்க நீங்களே, அதுதான் அப்படின்னு பாய்ஸ். இந்த சைடு வந்து கிவிங் பர்த் டு சைல்டுன்னுவாங்க. பட் யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு ஹியூமன் லைக் ஒரு மென் திருப்பி வந்து நான் ஐ எம் ரெடி டு கெட் கிக் பேக் அகைன் அப்படின்னு சொல்லி இருப்பானா? சொல்லுங்க பாய்ஸ், இருப்பீங்களா யாராவது? பட் விமன் இதை விட பெயின்ஃபுல் சயின்டிஃபிக்கலி கிவிங் பர்த் தான். பட் தே டூ தட் அகைன். தே வில் கிவ் பர்த் அகைன் டு அ சைல்ட். That is a fact. ஏன் அப்படின்னா at that time they will get tons and loads of oxytocin. They'll get tons and loads of oxytocin towards their child. That oxytocin is way more addictive. Way more addictive. That addictive hormone gives the feel that we cannot like நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியாது, ஈவன் மென்னால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறதுனால ஈவன் தட் பெயின் இஸ் ஓகே டு என்டியூர் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஆக்சிடோசின், இந்த ஓல்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, தீஸ் திங் இதெல்லாம் தான் மனுஷனோட மூடு, இதெல்லாம் தான் மனுஷனோட எமோஷன், இதெல்லாம் தான் எல்லாமே. புரியுதுங்களா சொல்ல வருது? ஸோ இதனால தான் சொல்ல வரேன் எவ்ரி திங் வாட் எவர் வி டூ. இப்போ நான் ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்காக சொன்னேன்ல, இப்போ கெட்டிங் கிக் டான் சம்திங் சொன்னேன்னா சிரிச்சிங்களா? நவ் யூ கெட் டோபமின். புரியுதுங்களா சொல்ல வருது? தட் இஸ் டோபமின். இப்போ நான் வந்து இப்போ சொன்னா பர்த், ஹியூமன் பர்த் பற்றி சொன்னா எவ்ரிஒன் கிளாப்ட். வை? தே ஃபெல்ட் ப்ரவுட். தே ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் தெம் செல்ஃப். ரைட்? கரெக்ட் தானே? தட் இஸ் சேட்டனின். கரெக்டா? எவ்ரி திங் நீங்க நடக்கிறது எல்லாமே, நீங்க பண்றது எல்லாத்துக்கு முன்னாடி இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இங்க ஓரத்தில் எவனாவது ஒருத்தன் ப்ரோ வாழ்க்கையே மோசமாக இருக்கு, ஹார்ட் பிரேக்னு ஒருத்தன் சொன்னா எவனு தெரியல. ஓகேங்களா? வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு ப்ரோ, ஹார்ட் பிரேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? யார் இப்போ வந்து வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு சொல்ல கை தூக்குங்க, தூக்குங்க. ஹார்ட் பிரேக் லைக் நான் அக்செப்ட் பண்ணது ரைட், தட் ரைட் திங். இஃப் யூ ஃபீல் இன் தட் வேனா அதை அக்செப்ட் பண்ணுங்க. தட் இஸ் த ரைட் வே டு கெட் அவுட் ஆஃப் தட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இந்த 4 ஹார்மோன் இது எல்லாமே ஹாப்பினஸ், ரிவார்டு, அப்புறம் ஃபீலிங் ப்ரௌடு, ஃபீலிங் லவ்டு அண்ட் பாண்டு, இதெல்லாம் அப்போதான் பேசணும்ல. இந்த 4 ஹார்மோன்ஸ் 4ஆவது ஒன்று இருக்கு, அதுதான் பிக் சீன்னு சொல்லுவோம். இந்த மேட்டர் ஆக்சுவலி எனக்கு சொன்னதே வந்து இவர் தான், நம்ம சிம்பன் எஸ்டிஆர் தான் சொன்னார் இந்த மேட்டர். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து சொன்னார் என்னன்னா வந்து நான் ஒரு தடவை வந்து அவர்கிட்ட மீட் பண்ணி அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நான் பிளாக் காஃபி குடிச்சிங்களா, நான் பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு சொன்னார் ரொம்ப இது பண்ணாதரா, காஃபிலாம் குடிக்காத, மதியத்துக்கு மேலே குடிக்காது அப்படின்னாரு. ஏன்னா அப்படின்னா கேஃபைன் அதிகமாகிட்டு அப்புறம் காட்டு செலவு அதிகமாகிட்டானாரு. எப்படி நான் சொல்றீங்க? ஆமாண்டா அப்படின்னாரு. அப்போ அந்த காட்டு சால்னா என்ன?
கார்டிசால்னா என்னன்னா, நவ் யூ கைஸ் ஆர் ஃபீலிங் டிப்ரெஸ்ட் ரைட்? இங்க அதுக்கு ரீசன் கார்டிசால். கார்டிசால் இஸ் த ஹார்மோன் நம்மள டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அதுதான் காரணம். பட் யோசிச்சு பாருங்க, கடவுள் த சுப்பீரியர், த நேச்சர், த மதர் எர்த், இந்த நேச்சர் எதுக்காக இவ்வளவு கஷ்டமான ஒரு ஹார்மோனை மனுஷ உடம்புக்கு வைக்கணும்? புரியுங்களா? ஸோ இவ்வளோ நேரம் எல்லாம் ஹாப்பினஸ், ப்ரைடு அதெல்லாம் இருந்தது. சம்மதம் எல்லாம் கார்டிசால்னு ஒன்று கொடுத்து என்ன ஏன்டா டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது? தோணுமா தோணாதா? தோணும்ல. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா அந்த சர்வைவல். அதுதான். இப்போ நீங்க இருக்கீங்க, காட்டுல இருக்கீங்க, ஹண்ட்டுக்கு போயிட்டீங்க, திடீர்னு ஒரு புலி வந்துருது. ஓகேங்களா? இப்போ நீங்க அங்க இருந்து ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு ஃபைட் ஆர் ஃப்ளைட். புரியுங்களா? ஒன்னு ஃபைட் பேக் பண்ணணும், அப்படிலாம் எஸ்கேப் ஆகி ஓடிடணும். கரெக்டா? விட்டாம்பர ஓட்டன்னு சொல்லிட்டு ஓடிடணும். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க இந்த உங்களை பொசிஷனுக்குள்ள கொண்டு வரணும்னா அங்க கார்டிசால் தேவைப்படும். புரியுதுங்களா? இப்போ அந்த டைம் நீங்க வந்து ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆன்சைட்டி, சுப்பீரியாரிட்டி எக்கச்சக்கமா போயிட்டு ரெண்டு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணி ஒன்று ஓடிடுவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ திடீர்னு ஒருத்தங்க சரி பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரும் பயன்படுத்துறாங்கன்னு வைங்களேன், ரெண்டு டைப்பாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஹியூமன்ஸ். ஒன்று பயந்து ஓடிடுவாங்க, இன்னொன்று அடிச்சிருவாங்க. கவனிச்சிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அடிப்பாங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் இந்த பிராங்க் வீட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேய் வேஷம் போட்டு வந்து அடிக்கிறது, இது பயன்படுத்த வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருவான் ஒருத்தன், திடீர்னு ஒருத்தன் பயந்து ஓடுவான். இது ரெண்டுமே எதால இந்த கார்டிசால், அட்ரிலின் இதனால தான் நடக்குது. டக்குன்னு என்ன பண்ணா உங்களை ஃபைட் பேக் பண்ண வச்சிரும், அப்படிலாம் ஓட வச்சிரும். இதுதான் கார்டிசால். ஓகேங்களா? பட் ப்ராப்ளம் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி த ஹியூமன் பயாலஜிக்கல் ஹியூமன் பாடி நாட் எவால்வ் கம்பேரிங் டு த டெக்னாலஜி வி பில்ட். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பட் ஹியூமன் பாடி இன்னும் எவால்வ் ஆகலை. ஏன் அப்படின்னா நமக்கு அதுக்கான டைம் கூட பயாலஜிக்கலாக எவால்வ் ஆகுது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் எவால்வ் அந்த லெவலுக்கு நீங்கள் போகலை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ ஃபீல், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். பாடியிலேருந்து ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அது ஹார்மோன், மூளைக்குள்ள நடந்தால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சிம்பிள். ஓகேங்களா? ரெண்டு தான். இதை தவிர்த்து ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டரான் இதெல்லாம் இருக்குது. பட் அது டிபெண்ட்ஸ். பட் முக்கியமானது இதெல்லாம் தான். ஓகேங்களா? இந்த 5 தான். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ சாப்பிட்டு தானே வந்தீங்க, கரெக்டா? சாப்பிட்டு வந்தீங்க. சிலருக்கு வந்து இந்த ஆள் சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு யாரெல்லாம் இருக்கா? இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க உண்மை. இதுக்கு பின்னாடி நியூரோ சயின்ஸ் இருக்கு. சொல்லுங்க யாரெல்லாம் அப்படி இருக்கு? எஸ், யூ ஆர் நாட் டூயிங் திஸ் கான்சியஸா நீங்க பண்ணல. திஸ் நியூரோ சயின்ஸ் அகைன். ஏன் அப்படின்னா இப்போ உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால வந்து குறிப்பிட்ட டெசிஷன்ஸ், குறிப்பிட்ட பிளானிங், குறிப்பிட்ட விஷயங்கள் தான் பண்ண முடியும் காக்னிட்டிவா. தட் இஸ் ஃபேக்ட். எப்படி வந்து உங்களுக்கு 1.5 ஜிபி தான் ஜியோகாரன் கொடுக்குறானோ, அதே மாதிரி உங்க பிரெயினும் கொஞ்சம் குறிப்பிட்ட டெசிஷன் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கோட்டா கொடுக்கும். ஓகேவா? தட் இஸ் த ஃபேக்ட். தட் இஸ் ஆக்சுவல் ஃபேக்ட். நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் எத்தனை பேர்? ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும்ல? தெரியுமா தெரியா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தெரியும் இல்லையா? இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் காமனா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் தான் போடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எப்பயாவது கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுருந்தாரு. மார்க் ஜக்கர்பர்க் இப்போ ஒரே ட்ரெஸ் தான் போடுவார். இது காரணம் அவங்ககிட்ட காசு இல்லாமல் இல்லை, அவங்ககிட்ட ஃபேஷன் சென்ஸ் இல்லாமல் இல்லை. தே கேன் ஹையர் ஃபேஷன், இந்த ஃபேஷன் படித்த நிறைய பேர் வந்து ஹையர் பண்ண முடியும். பட் ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் கொஞ்ச நேரம் தான் வந்து, கொஞ்சம் டைம் தான் வந்து, கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து உங்களால் வந்து உங்களோட பிரெயினை யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதாவது டெசிஷன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரெயின் இருக்கா? பிரெயின். ஏன்னா யூ ஆர் வாட் யூ ஆர். நீங்கள் யாருன்னா உங்கள் பிரெயின் தான். நீங்கள் கரெக்டா? யுவர் பிரெயின் இஸ் யூ. கரெக்டா? இப்போ இந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதான் ஃப்ரண்ட். இங்கே அங்கே தான் இந்த மாதிரி லாஜிக்கல் எல்லாமே நடக்கும். புரியுங்களா? அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரெயினே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூரான்ஸ் நடந்தது. நியூரான்ஸ் இப்போ நீங்கள் ஏய் ஆப்வியஸ்லி வி நோ ஏய் ரைட். தெரியல ஏய் ஏய் எப்படி ஒர்க் ஆகுது? ஹவு LLMs, ஹவு மெஷின் லேர்னிங், ஹவு டீப் லேர்னிங் ஒர்க்ஸ். சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க பாய்ஸ், யார் யாரெல்லாம் ஏஐடி செத்துறீங்க? இப்ப பேஸ் இது என்ன பிரின்சிபல் நெட்வொர்க்னு முடியும். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லுங்க. Come again.
நியூரல் நெட்வொர்க் கை தட்டுங்க. இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த டைம் ஃப்ரேம்ல இதுல எவ்ரிதிங் இஸ் ஏ ரைட். பட் இப்பதான் வந்துச்சுன்னா கான்செப்ட் 90s காலத்துல இருந்தே இருக்கு ஓகேங்களா, 90s 80s காலத்துல இருந்து இருக்கு ஓகேங்களா, கான்செப்ட்ல அப்படிலாம் இருந்து இருக்கு. ஏன் இப்போ வந்து இதுவாச்சுன்னா, ஸோ பேசிக்கா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா வந்து பிரெயினை பத்தி நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அதான் ஃபேக்ட். நியூரோ சயின்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் எப்படி திங்க் பண்ணணும்னு நமக்கு தெரியும். பேசிக் கம்ப்யூட்டர் எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், பேசிக் அது கோர் பிளாக்ஸ் என்ன சொல்லுங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கைஸ் கமான். என்ன ஏற்கனவே சேனல் மாதிரி சொல்லணும்ல, சொல்லுங்க கமான். கரெக்டா? அப்போ என்ன நினைச்சாங்க எல்லாருமே பைனரி தான் அப்படின்னும் போது நியூரோ சயின்ஸ் லைக் அப்பதான் எவால்வ் ஆகுது நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ வந்து கம்ப்யூட்டரும் அப்படிதான் ஒர்க், சாரி பிரெயினும் அப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி ரிசர்ச் பண்ணும்போது பிரெயின் அப்படி ஒர்க்கே ஆகல. அப்போ எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா, இப்போ நம்ம சொன்ன ஏஐல என்ன யூஸ் பண்றோம், ஏஐல என்ன யூஸ் பண்றோம், நியூரல் நெட்வொர்க். தட் இஸ் சேம் திங். பிரெயினும் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ பிரெயின், நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம பிரெயின் லைக் 80 to 100 பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். தட் இஸ் வாட் வி ஆர் யூசிங் இன் டீப் லேர்னிங். புரியுதா? இப்போ இருக்க ஏஐல இருக்கிற டீப் லேர்னிங்ல இருக்கிறதும் அதுதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். புரியுதுங்களா? சேம் சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் உள்ள இதே மாதிரியான நியூரான்ஸ் தான் பல நெட்வொர்க்ஸ் வந்து பில்ட் பண்ணிருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் இல்லையா, இப்போ நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பர்த் சம்திங் சொல்லியிருக்கேன், டோபமைன் ஆக்சிடோசின் தான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் புது பீஸ் ஆஃப் நாலேஜ். கரெக்டா? இப்போ நீங்க இந்த புது பீஸ் ஆஃப் நாலேஜ் வரும்போது இந்த பிரெயின் என்ன பண்ணா புது நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதா சொல்ல வரது? இந்த புது நெட்வொர்க் என்ன பண்ணுன்னா உங்க பிரெயின்ல இருக்கும். நீங்க திரும்ப 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 இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். இங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கனெக்ஷன் விட்டு போயிடும். திஸ் இஸ் ஹவ் லேர்னிங் ஒர்க்ஸ். திஸ் இஸ் ஹவ் லேர்னிங் ஒர்க்ஸ் இன் பிரெயின். ஓகேங்களா? ஸோ இது ஏன் சொல்ல வரது அப்படின்னா வந்து உங்களால் குறிப்பிட்ட டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் ஆவரேஜ் வி ஆர் டேக்கிங் அரௌண்ட் 35,000 டெசிஷன்ஸ் பர் டே. ஓகேங்களா? கோட்டா கம்மியாக இருக்கு. ஏன் கோட்டா கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கும் போதும் பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ்ல வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் வந்து போகும். ஓகேங்களா? அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் முக்கியமான கெமிக்கல் எதுனா குளூட்டமைட். குளூட்டமைட் ஒன்று இருக்கு நண்பர்களே. ஓகேங்களா? குளூட்டமைட். இந்த குளூட்டமைட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதுதான் வந்து சிக்னல்ஸ் வந்து கொண்டு போகும். ஓகேங்களா? லைக் எப்படி நம்ம ஈஸியா இந்த அனலைஸ் எப்படி எதை நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணலாம்னா, இப்போ பைபாஸ் ரோட்ல வந்து லாரி போகுது. இப்போ பைபாஸ் ரோடு தான் நியூரான், பிரெயின்ல இருக்க நியூரான். இப்போ இந்த லாரி இருக்கு இல்லையா, இதுதான் கேரியர். தட் இஸ் குளூட்டமைட். ஓகேங்களா? அந்த குளூட்டமைட் மேல இருக்கிறது தான் சிக்னல், தட் இஸ் லோடு. ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இந்த குளூட்டமைட்டை வந்து நீங்க நிறைய போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, லைக் இந்த லாரி நிறைய போச்சு என்ன ஆகும், ரோடு டேமேஜ் ஆகலாம். ரொம்ப அதிகமாக டிராஃபிக் ஜாம் ஆகி உங்க சிக்னலே போகாது. இதே விஷயம் தான் பிரெயின் நடக்குது. குளூட்டமைட் இஸ் த லாரி, ட்ரக், எவ்ரிதிங். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் வந்து ஃபோன் எடுப்பீங்க? எல்லாரும் எடுப்பீங்க, கை தூக்குங்க. ஓகே, இத்தனை பேர் எடுப்பீங்க. யார் எடுத்த உடனே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றது யார் யாரு? ரைட். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்களே, ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ரீல் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ரீல் பார்த்த லைக் போடலாமா நான் யோசிப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாது, சப்கான்ஷியஸாக நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. கரெக்டா? அது ஒரு டெசிஷன் மேக்கிங். கமெண்ட் போடலாமா வேணாமா, அது ஒரு டெசிஷன் மேக்கிங். சேவ் பண்ணலாமா வேணாமா, அது ஒரு டெசிஷன் மேக்கிங். ஷேர் பண்ணலாமா வேணாமா, அதுவும் ஒரு டெசிஷன் மேக்கிங். ஸோ நீங்கள் காலை எழுந்த உடனே உங்களோட பிரெயினோட உங்களோட கோட்டாவை ட்ரெயின் பண்ணிடுறீங்க. கரெக்டா? பட் ட்ரெயின் பண்ணனா என்ன ஆகும்னா, அகைன் குளூட்டமைட் பில்டப் ஆகும். பில்டப் ஆன உடனே உங்களால் திங்க் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. புரியுங்களா? காலில் இருந்து நீங்கள் காலைல ஆர்டர் பண்ணி நீங்கள் சொன்ன எல்லாருமே வந்து ஃபோன் எடுத்திருப்பீங்க, டெசிஷன் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ண அதுவும் டெசிஷன் மேக்கிங் தான். என்ன ட்ரெஸ் போட அதுவும் டெசிஷன் மேக்கிங் தான். ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் குளூட்டமைட் பில்ட் ஆகி உங்கள் மைண்ட் ஃபுல்லாக இப்போ குளூட்டமைட்டாக இருக்கும். இப்போ குளூட்டமைட் ஃப்ளட் ஆனதுனால இப்போ நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. ரொம்பவே கஷ்டம். கோட்டை விட்டாமல் ஒருத்தங்க. See, the Kotavi is not like நீங்களே கான்ஷியஸ். அதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான். Why? Because இப்போ நீங்க குளூட்டமைட் பில்டப் ஆயிடுச்சுன்னா இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே வழி தூங்குறது மட்டும்தான். உண்மை அதுதான். இப்போ நீங்க இப்போ எத்தனை பேருக்கு இப்போ தூங்குனா ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும்? கை தூங்க. சயின்ஸ் படி you have to sleep to get out of this glutamate. புரியுங்களா?
அப்போ என்னன்னா நம்மளால வந்து இப்போ தூங்க முடியாது. கரெக்ட் தானே? ஏன்னா தட் இஸ் ஹவ் அவர் சிஸ்டம் எவல். சிஸ்டம் வந்து நம்ம தூங்க விடாது. கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங்கை லிமிட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங், உங்கள் டெசிஷன் மேக்கிங் லிமிட் பண்ணால் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. நான் அப்போ தான் சொல்கிறேன் பேர பசங்களா இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கன்னுட்டு. ஸோ நான் என்னன்னா நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர். கரெக்டுங்களா? பிரைமரி கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஆண்டர்பிரனர். ஓகேங்களா? நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்லேயே தான் இருப்பார். என் ஃபோன் இதுதான் இருக்குது. என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவதுனா வந்து பாருங்கள், என் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராமே இருக்காது, யூடியூபே இருக்காது. நான் யூடியூபர் தான் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். கரெக்டா? யூடியூபே இருக்காது. இது என்னோட ஃபோன் ஆக்சுவலாக பிரைமரி ஃபோன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஐஃபோன் இது. நான் பிரிச்ச ஐஃபோன், போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஐஃபோன் இதுதான். ஓகேங்களா? இதில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இருக்காது, ரெட்டிட் எதுவுமே இருக்காது. என்னோட ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸ்க்ரீன் டைம் வேணா பாருங்க. ஓகேங்களா? என்னதுல அதிகமாக நான் இப்போ 2.3 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன் டெய்லி ஆவரேஜாக. அதிகமாக இதில் இருக்கிறது வாட்ஸ்அப். ரெண்டாவது வந்து கைட் இன்வெஸ்ட்மெண்ட் டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? கைட்டு ஜீரோ தான் அவங்களோடது. அதுக்காக க்ரோம் இருக்குது, அப்புறம் ஃபோன் இருக்குது, அப்புறம் வந்து ட்ரே மைண்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போகிறது. அவ்வளோதான். இதுதான் என் ஃபோனு. இதான் உண்மை. ஏன்னா ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ். புரியுங்களா சொல்ல வர்றது? திஸ் இஸ் த ஃபேக்ட். புரியுங்களா? ஸோ பீயிங் அ கண்டென்ட் கிரியேட்டர், நானே வந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ண மாட்டேன். ஏன் கன்சியூம் பண்ண மாட்டேன்னா என்னோட இருக்கிற கோட்டாவை நான் எக்ஸாஸ்ட் பண்ண விரும்பவில்லை. புரியுதுங்களா? ஏன்னா நான் முக்கியமான இடங்களை ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதான் சொல்கிறேன். ஈவன் தான் கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தாலும் இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஐ எம் கெட்டிங் பெய்ட் ஃப்ரம் தட். உண்மை அதுதான். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு காசு வருது. கரெக்டாக இல்லையா? ஆனால் நான் பார்க்கறதில்ல. ஏன்னா என்னோட மென்டல் இது அது ட்ரெயின் பண்ணிடுது. மென்டல் எனர்ஜி அது போயிடுது. ஏன்னா குளூட்டமேட் பில்ட் ஆகிடும். புரியுங்களா சொல்ல வர்றது? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் ரீல்ஸ் பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணுறேங்க. ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் மோஸ்ட்லி. வை? பிகாஸ் டோப்பமைன் ஹிட் கொடுத்து டோப்பமைன் கிராஷ் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதை எக்ஸாஸ்ட் பண்ணி விட்டுரும். உங்களோட கோட்டா டெய்லி கோட்டா வந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜியோ வச்சிருக்கீங்க, ஜியோ எல்லாரும் ஜியோ தானே யூஸ் பண்ணுறீங்க. 1.5 GB ஏர்டெல் வச்சிருப்பீங்க. கரெக்டாக? 1.5 GB கோட்டாவா? காலையில் 8 மணிக்கே கோட்டா காலி ஆயிடுச்சு. கடுப்பாகுமா? அது எத்தனை பேர் கடுப்பாங்க சொல்லுங்க? ஆகுமா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த டேட்டா எக்ஸாஸ்ட் ஆகலே கடுப்பாகுது இல்லை? அப்போ உங்களோட ஆக்சுவல் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் டேட்டா எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா கடுப்பாகணுமா ஆகக்கூடாதா? ஆகணும். டைம் ஆயிடுச்சா? ஓகே, அவ்வளோ ஓவர். ஓகேங்களா? ஸோ ஆகணும். ஸோ அதுதான் சொல்ல வர. இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ். கண்டிப்பாக உங்களை அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்கான ஒரே சொல்யூஷன் ஆக்ஷன் மட்டும்தான். பட் அந்த ஆக்ஷன் ஆர் கண்ட்ரோல் இதெல்லாம் வேணும்னா அப்போ முதல்ல உங்களுக்கு தேவையான உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல். உங்கள் மேலே நீங்கள் கண்ட்ரோல் வேணும். அப்போ ஏற்கனவே நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், யுவர் பாடி, யுவர் மைண்ட் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் யூன்றது உங்கள் பிரெயின் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேங்களா? திஸ் இட்.